இளங்கோவன் அவர்கள் ஒரு பெரிய மேடை பேச்சாளர். ஒரு நொடி கூட இடைவெளி இல்லாமல் தாம் எடுத்துக்கொண்ட தலைப்பிலே சிறப்பாக பேசியிருக்கிறார். அவரை நாம் மிகுதியும் பாராட்டுகிறோம். நாம் பாராட்டுறேன்னு சொன்னாக்கு நான் கிடையாது, நீங்க இருக்கிற அவ்வளோ பேரும் பாராட்டுறீங்கன்னு அர்த்தம். அதனால அவர் உண்மையை ஒப்புக்கொண்டார். ஐயா, நான் அந்த மாதிரியான பாடல்களை பயிற்சி எடுத்துக்கிறல, ஆனால் அதனுடைய பலன் சொல்றேன். நான் கடைசியா தொடர்களை பற்றி சொல்லி முடிச்சார். டிவி தொடர்களை பற்றி. டிவி தொடரில் இந்த சன் தொலைக்காட்சி மற்ற தொலைக்காட்சிகள் எல்லாம் மாலை 6 மணியிலிருந்து 11 மணி வரையிலும் 4:30-5 மணி நேரம் பெண்களை கட்டி போட்டு உட்கார வைத்து விடுகிறார். அந்த தொடர்களிலே முழுமையுமாக அழுகை, பெண்களை கடத்தல், கொள்ளையடித்தல், பாலியல் பலாத்காரம் செய்தல், சமூக விரோத செயல்கள் எத்தனை உண்டோ அத்தனையும் எல்லா தொடர்லையும் காட்டுறான். ஒரு தொடர்ல ஒரு இளம்பெண் கடத்தப்பட்டா அடுத்தடுத்த தொடர்களையும் அந்த இளம்பெண் கடத்தப்படுற மாதிரியான காட்சிகளை சொல்லி வச்சு போடுறான். தமிழ் மக்களை வேறு சிந்தனைக்கு செல்ல விடாமல் அவருடைய மூளையை மழுங்க செய்கின்ற கருவியாக பொழுதுபோக்கு என்ற பெயரிலே இந்த தொடர்களை அமைக்கிறார்கள். ஒருவன் அமைக்கவில்லை, கூட்டம் கூட்டமாக 100 பேர் சேர்ந்து கதைக்களம் அமைத்து அதில் இத்தகைய பலவீனங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று செய்கிறார்கள். எனக்கு அங்க வீட்டுக்காரமாக்கு நேற்று வரை சண்டை. இந்த ஆனந்தியை பார்த்து நீ என்ன தெரிந்து கொள்கிறாய், இந்த கயலை பார்த்து நீ என்ன தெரிந்து கொள்கிறாய் என்று நான் கேட்டு, இந்த அவ அழுகிறதுக்கு வந்துட்டா, ஆனந்தி அழுக வந்துட்டா, அடுத்து துளசி அழுக வந்துட்டா, இதற்கா வீடு நான் கேட்டது. இந்த அழுகை காட்சிகளை காண்பதற்கா வீடு 63 65 போடு, ஜெயா மேக்ஸ், சன் மேக்ஸ் என்னத்தையோ போட்டிருக்கான். பூரா பாடல்கள், காதல் பாடல்கள், அருமையான பாடல்கள். பாடல்கள் மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டு காட்சிகளை படம் பிடிச்சு காட்டுறான். அதை பார்க்க கண்ணுக்கும் கருத்துக்கும் குளிர்ச்சியா இருக்கு. அதையெல்லாம் நம்முடைய தாய்மார்கள் பெரியவர்கள் அறிந்து அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொடர்களை பார்ப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நாட்டுக்கு, குடும்பத்துக்கு, தனி மனிதருக்கு நல்லது என்பதை தம்பி நினைவூட்டினார். அதற்காக பாராட்டு. மற்ற அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பேச்சாளர் திருமதி ஜெயலட்சுமி அவர்கள் அருமையாக திரைப்படங்கள் பயன்பாட்டிற்கே பாடல்களை தருகின்றன என்று பேசுவதற்கு வருகிறார். வணக்கம் 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 வணக்கம். பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே, தமிழ் மகள் கண்ணே. தமிழ் கடவுள் முருகனை வணங்கி அவருடைய சகோதரன் பெயர் கொண்ட நம் நடுவர் ஐயா அவர்களையும் வணங்கி இங்கு இதுவரை பொறுமை காத்து அமர்ந்திருக்கும் ரசிக பெருமக்களை முதற்கண் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். ஐயா, இப்ப எங்க டீம்ல உள்ள எல்லாரும் திருவிழாவை பத்தி சொன்னாங்க, வீட்டில் நடக்கிற விசேஷத்தை பத்தி சொன்னாங்க, இன்னும் என்னென்ன பயன்பாடுகள் இருக்குன்றத சொல்லிட்டாங்க. ஆமா, எதிரணியில உள்ளவங்களும் ஒத்துக்கிறாங்க இது பொழுதுபோக்கு தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயா, பொழுதுபோக்குன்றது நல்லா பொழுது போனா, ஜாலியா இருந்தா, டான்ஸ் ஆடினா, பாட்டு பாடினா நல்லது தானேங்கய்யா, பயன் தானே. அதுவே பயன் தானே, கண்டிப்பா. இப்ப ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆடிட்டே ஸ்டேஜுக்கு போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு அது ஒரு எவ்வளோ பெரிய மெமரியா இருக்கும். நீங்க சொல்றீங்க கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே. ஆனா இன்னைக்கு ட்ரெண்டுக்கு பாட்டும் மாறுது, பிள்ளைங்களும் மாறுறாங்க. அதை நம்ம ஒத்துக்கணும்யா. இப்ப நான் உறவுகளை பத்தி பேச வரேன்யா. இப்ப நம்ம ஸ்டேட்டஸ்ல எதுக்கு பயன்படுதுன்னு சொல்றாங்கல்ல. இப்ப திருமுருகன் அவர்கள்லாம் யாருக்காவது பிறந்த நாள்னு வச்சுக்கோங்க, அவங்க பையனுக்கே பொண்ணுக்கே மாதே ஸ்டேட்டஸ் போட்டஸ் மாதிரி போடுறாங்கல்ல. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உறவுகளை வச்சு பாட்டு. நேற்று ஒரு பொண்ணு இருந்துச்சு, ஒரு குட்டி பாப்பா, யாதவின்னு பேரு. அந்த பாப்பா சொல்லுது, பட்டிமன்ற தலைப்பை கேட்டோன்னே எனக்கு அந்த டீம் பிடிக்கல, அது பொழுதுபோக்கேன்றாங்க, பயன்பாட்டுக்கு தான் யூஸ் ஆகுதுன்ட்டு ஒரு பாயிண்ட் சொல்லுது. என்னன்னா, ஸ்டேட்டஸ்ல போடுறதுக்கு பாட்டெல்லாம் யூஸ் ஆகுதுல்ல. ஆராரிராரோ நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறங்கு,
என்னோட மடி சாய்ந்து தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா. மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா. இப்ப தாய்க்கு நிறைய பாட்டு இருக்கு, பிடிச்ச பாட்டுக்கள். இதெல்லாம் கேட்கும் போது நீங்க கண்டிப்பா நம்ம அம்மாவை நம்ம நினைச்சுப்போம். அப்புறம் அப்பாவுக்கு ஒரு பாட்டு, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னும். இப்ப நான் ஒரு சாங் பாடுறேன். அந்த பாட்டு வந்து நான் பாடும்போது அண்ணனை நினைச்சு பாடுறேன். நீங்கெல்லாம் உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. நான் எங்க அண்ணனை நினைச்சு பாடுறேன். அண்ணன் எனும் வார்த்தை 4 எழுத்து வேதம், உள்ளவரை நானும் சொல்ல அது போதும். உத்தே நீ பார்க்க உள்ளிருக்கும் சோகம் ஓடாதோ, செத்தே போனாலும் உன் குரலில் வாழ்வே நீளாதோ. பொன்னையும் காசையும் விரும்பும் பூமியிலே அண்ணனின் மூச்சுதான் தங்க என சொல்லிவிட சென்று விடும் சஞ்சலங்களே. என்ன சுத்தும் பூமி எங்கண்ணே, 8 திக்கும் சாமி எங்கண்ணே. அண்ணே யாரண்ணே மண்ணுல ஒன்னாட்டம், ஒன்ன கண்டாலே நெஞ்சில கொண்டாட்டம். தலை கூதிடும் பாசம் கொலசாமிய மிஞ்சாதோ. ஐயா இந்த பாட்டை நான் இந்த ப்ரோக்ராம்காக எடுத்தேங்கய்யா. அப்ப எடுக்கிறப்ப அந்த நம்ம இப்ப சமூக வலைதளங்கள்ல கமெண்ட்ஸ் போடுவாங்க. அதுல ஒரு 10 கமெண்ட்ஸ் வருதுன்னா 2 கமெண்ட்ஸ் கெட்டது இருக்கும், 8 கமெண்ட்ஸ் நல்லது இருக்கும். அதில் பார்த்தா நிறைய பொண்ணுங்க எழுதியிருந்தாங்க, எனக்கு அண்ணனே இல்லை ஆனால் இந்த பாட்டை கேட்குறப்பெல்லாம் என் கண்ணிலேருந்து தண்ணி வரும்னு சொல்லுவாங்க. அப்போ நிஜமாவே அண்ணன் இருக்கிறவங்களுக்கு இந்த பாட்டு எவ்வளோ பெரிய வரம்னு பாருங்கய்யா. மணிக்கணக்காக அழுதுருவாங்க. நீங்கள் சொல்கிறீங்கய்யா, சில பேரெல்லாம் வந்து வெளிநாட்டில் இருக்கிறனால, வெளிநாட்டில் பசங்க வந்து பார்த்துக்க முடியாதனால அவங்க உறவுகளை வந்து முதியோர் இல்லத்துல விடுறாங்க. ஆனால் நிறைய அப்பத்தா இன்னும் கூடவே இருந்து இப்ப இந்த தம்பதியினர் வீட்டுல பாருங்க, அப்பத்தா இருக்காங்க அங்க பாருங்களேன், ஸ்டேஜ்ல அழகா சிரிச்சுட்டு. அப்படி நிறைய வீட்டுல அப்பத்தாக்கள் இன்னமும் கூடவே இருக்கிறான். 1000 ஜன்னல் வீடு இங்கு அன்பு வாழும் கூடு, ஆலமரத்து விழுது இதன் ஆணி வேறு யாரு. அட காக்குற கோழிய போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க, அழகான அம்மனை போலவே எங்க அப்பத்தாவ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லயும் அப்பத்தா இருந்து அந்த குடும்பத்தை வழி நடத்திட்டு இருக்காங்க. அம்மாயும் இருப்பாங்கல்ல, அம்மாயும் இருக்காங்க. அடுத்து அத்தைய வச்சு அத்தை மடி மெத்தையடி இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கும் போது அந்த உறவுகளுக்கு வந்து கூடுதலா வலிமை ஏற்படுது. கரெக்டியா, வார்த்தைகளை தேடிக்கிட்டு இருக்கேன், நீங்க அப்படியே கொட்டுறீங்க அருவி மாதிரி. அடுத்த ஒரு பாட்டு இருக்கியா, என் தம்பின்னு சொல்லக்கூடாது, நிறைய தம்பிக இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாட்டை வச்சுட்டு கிண்டல் பண்ணிட்டு பாடுவாங்க. மாமா உன் பொண்ண கொடு, ஆமா சொல்லி கொடு. இந்த மாதிரிலாம் பாட்டு வந்தது நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறதுக்கு தான்யா, வெறும் பொழுது போக்கிட்டு அப்படியே விட்டுட்டு போறதுக்கு இல்ல. அப்ப இந்த மாதிரி கேட்கணும். என்னங்கய்யா, நானும் எனக்கு எங்க மாமிங்க இருக்காங்களான்னு பார்த்தேன், ஒருத்தன் இல்ல. பொண்ணுங்க நாங்களும் பாடுவோம்யா. என்ன மானமுள்ள பொண்ணு இன்னு மருதையில கேட்டாக, மன்னார் குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்துல கேட்டாக, எல்லாம் மானாதான். சரி, சீசனத்தியோட வந்து சீமையில கேட்டாக, அந்த சிங்கப்பூர்ல கேட்டாக, நம்ம சின்னமனூர்லயும் கேட்டாக. அத எல்லாம் உன்னால வேணாம்னு சொன்னேன் தன்னால, என் மச்சாவும் மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால. அதை எல்லாம் உன்னால வேணாம்னு சொன்னேன் தன்னால, என் மச்சாவும் மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால. என்ன மானமுள்ள பொண்ணு இன்னும் மருதையில கேட்டாக. சரிங்கய்யா, இப்ப இந்த பாட்டுக்காக அம்மாவுக்கு ஒரு கைத்தட்டு போடு. எல்லாரும் பாடிட்டாங்க ஏற்கனவே, 60 வாழ்த்தி பாடியாச்சு. இப்ப நான் ஒரு சீக்ரெட் சொல்ல போறேன். இந்த மணமகன் இருக்காங்கல்ல, சென்னகேசவன் ஐயா சித்தப்பா,
அந்த சித்தப்பா வந்து அந்த சித்தி கோவமா இருக்கிறப்ப ஆ. ஒரு பாட்டு பாடுவாங்க. சரி. இது நிஜம், நான் சும்மா பேச்சுக்காக சொல்லல. ஆ. சுந்தரி இல்ல, நீயும் ஆ. சுந்தர நானும் ஆ. சேர்ந்திருந்தால் திருவோணம் அப்படின்னு சொல்லி அவங்க இல்ல, இந்ததோட நிறுத்தல அவரு. சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் சேர்ந்திருக்கும் சொல்லி நிப்பாட்டல. ரத்தின சுந்தரி நீயும் சுந்தரி சுந்தரன் நானும் அப்புறம் அப்புறம் அடுத்த வரிய பாடினாரு. சரி. ஐயா விஜி பேசினாங்கய்யா, அழகா பாடினாங்க. நான் ரொம்ப ரசிச்சேன்யா. கேட்டு கேட்டு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு உங்க பாட்டை தான் நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அவங்க என்ன பாடினாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே கேட்கலையா, ஒண்ணுமே விஜி புரியல. பாடினதா? ஆமாங்கய்யா. ஏமா பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய நல்ல பாடல்கள்மா. அப்புறமா வந்து சாமிநாதன் அவங்க பேசினாங்க. இப்ப நம்ம பாண்டியராஜன் சொன்னாங்க, நான் திருநெல்வேலி பஸ்ல ஏறினேன், திருமங்கலத்துல இறங்குனேன்னு தான் சொன்னாப்ப. சின்ன பிள்ளை பாவம் சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. இவங்க என்ன சொல்றாங்க, சரியா கேட்காம பாட்டை கேட்டுக்கிட்டே திருநெல்வேலிக்கே போன மாதிரி சொல்றாங்க. இதுதான் இவங்க பாதி பாதியா கேக்குறனால பாட்டோட அர்த்தம் இந்த 4 பேருக்கு புரியறது இல்லையா. காவடி சிந்து ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை, தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்ல, அத சொல்ல தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் வருயா. இவ்வளோ அருமையான பாடல்கள், தமிழ் பாடல்கள் நம்ம கிட்ட வந்து இருக்குதுயா. இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சரியா, கடைசியா நான் ஒரே ஒரு பாட்டை பாடி முடிச்சுக்கிறேன்யா. இப்ப நம்ம அழகப்பன் சொன்னாங்க, சலசல ரெட்டை கிழவி அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி பாலிண்ட்ரோம்னு ஒரு பாட்டு இருக்குயா. பாலிண்ட்ரோம்னா என்னன்னா, பின்பி தமிழ்ல ஒரு வார்த்தைய விகடகவி அப்படின்னா அதை அப்படியும் பாடலாம், பின்னாடி திருப்பி வாசிச்சாலும் விகடகவி வரும். ஆமாங்கய்யா, அதனால முன்னாடி திருப்பி படிச்சாலும் அப்படிதான் வரும். அப்ப அந்த மாதிரி பாடல்கள்லாம் இப்ப யார் எழுதுனா, மதன் கார்கி எழுதுனாங்க, வைரமுத்துவோட மகன் அவங்க எழுதுனாங்களா. மேகராகமே மேல தாளமே தாராராதா கால பாலகா வாத மாதவா ராமா மாறா மாறுமா கைரேகை மாறுமா மாயமா நீ 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 மாயமா தோணாதோ காண கனகம் மேகராகமே மேல தாளமே தாராராதா. ஏன் இந்த பாட்டுல எல்லா வரிகளுமே முன்னாடி திருப்பி படிச்சாலும் பின்னாடி திருப்பி படிச்சாலும் அதோட அர்த்தம் வந்து அர்த்தமும் ஒரே மாதிரி இருக்கும், வார்த்தைகளும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்க பாடின பாட்டுல ராம ராம மராமன்னு வந்துச்சா? இதுவரை பொறுமையாக எங்களை வாழ்த்தியமைக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம்.